அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என கூறி நிதியை நிறுத்தி வைப்பதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த கண்டனத்தில் அவர் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழ்நாட்டிற்கு நிதி ரூபாய் 573 கோடியை நிறுத்தி வைப்பதா என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அவர் உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டு அந்த கல்வியாண்டிற்கான முதல் காலாண்டில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 573 கோடியை மத்திய அரசு இன்று வரை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதற்காக மத்திய அரசு தரப்பில் கூறப்படும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் உடனடியாக மாணவர்களின் நலன் கருதி இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். டெல்லியில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு திறக்க வேண்டும் எனவும், அதாவது PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழக அரசு திறக்க வேண்டும் எனவும், அவற்றில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய 12ஆம் வகுப்புக்கு பிறகு அதாவது 3 ஆண்டு கல்வி, அதாவது 10+2+3 என்ற கல்வி முறைக்கு மாற்றாக 5+3+3+4 என்ற இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் கல்வியை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட இந்த அம்சங்களை எல்லாம் ஏற்க முடியாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தாலும் PM ஸ்ரீ பள்ளிகளை செயல்படுத்த முடியாது என தமிழக அரசு தெரிவித்திருப்பதாலும் மத்திய அரசு இந்த நிதியை வழங்க தாமதப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதனை ஏற்க முடியாது எனவும், மத்திய அரசு நிதி வழங்காத காரணத்தால் 15,000 ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கான பயிற்சி, மாணவிகளுக்கான தற்காப்பு பயிற்சி, கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகை ஆகியவற்றையும் வழங்க முடியாத நிலை தமிழக அரசுக்கு ஆளாகி இருப்பதாகவும், இப்படி ஒரு நெருக்கடியை மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்துவதையோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவும், எனவே இந்த நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய அந்த நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும், மாணவர்களுடைய கல்வி நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.